நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை. ஓடிப்போகும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை நோக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஓடிவரும். அதே நேரம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். சஞ்சலத்தை நீக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவே அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். ஆதாம் ஏவாள் என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்று முதல்தான் பூமிக்கு சாபம் என்கிற சஞ்சலம் வந்தது. ஸ்திரீ சஞ்சலத்தோடு பிள்ளை பேற்றை சந்திக்க வேண்டியதிருந்தது. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். யோபு 14:1. என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை. ஆதியாகமம் 47:9. சாலோமோனுக்கு திரளான ஞானமும் செல்வமும் ஐஸ்வர்யமும் பேரும் புகழும் இருந்த போதிலும் கூட சஞ்சலம் அவரையும் விட்டு வைக்கவில்லை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். பிரசங்கி 1:14. இயேசு கிறிஸ்து இந்த சஞ்சலத்தின் வேதனையிலிருந்து நம்மை மீட்க சித்தமானார். அதற்காகவே அவர் இந்த சஞ்சலம் நிறைந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். சஞ்சலத்திலிருந்தும் வேதனையில் இருந்தும் நம்மை மீட்கும்படி தன்னுடைய இரத்தத்தையே மீட்கும் பொருளாக ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:18-19. நாம் சஞ்சலத்தார் கூட்டத்தில் நிற்காமல் மீட்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் நிற்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 35:10. நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டது உண்மையானார் கலங்க வேண்டியதோ சஞ்சலப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் ராஜாதிராஜாவின் பிள்ளை. நான் கர்த்தரின் சுதந்திரம் என்று உற்சாகமாய் சொல்ல முடியும். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு என்று ஞானி கூறுகிறார். பிரசங்கி 11:10. வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். ஏசாயா 54:5-6. தேவ பிள்ளைகளே, பலவிதமான சஞ்சலங்கள் உங்களை நெருக்க முயற்சிக்கும் போது உங்களை மீட்டுக்கொண்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரே உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், பட்சமாய் பேசுவார். அவர், அதாவது கர்த்தர், சஞ்சலப்படுத்தினார் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. புலம்பல் 3:32-33.